வணக்கம் சார். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதாவது ஈரோடு கிழக்கு தேர்தல் 2 முறையும் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. தொண்டர்களை வந்து எதிர்பார்ப்பு இந்த முறையும் வந்து நமக்கு காற்றிக்கு வெற்றி அடிக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில் ஏன் விட்டு கொடுத்தீங்க? என்ன காரணம்? தோல்வி பயமாக உள்ளுக்குள்ள? ஏன்னா இந்த கேள்வி நல்ல கேள்வி. இதுக்கு ஒரு நல்ல பதில், அருமையான பதில் இருக்குது. 2 முறையும் ஈரோடில் எங்களுக்கு ஆதரவாக உழைத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள். 2 முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நாங்கள் ஏன் ஒரு முறை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? ரொம்ப சிம்பிள். அது மட்டுமல்ல, எங்களுக்கு வேறு ஒரு வகையில் அவங்களுக்கு உதவுவதாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு வந்து வெறும் சட்டமன்றம் மட்டுமல்ல, ராஜ்யசபா இருக்குது, இல்லை ராஜ்யசபா இருக்குது, அடுத்து 2026 சட்டமன்றம் இருக்குது. எல்லாம் இருக்கிறனால நாங்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கோங்கிறதும் இது காமிக்குது. அந்த கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டது. எப்படின்னா ராஜ்யசபா கணக்கை வச்சு தான் வந்து காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த கணக்கை சொல்லலை. இவையெல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறேன். அது என்ன என்னதில்லை, விட்டு கொடுப்பது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இப்போ நாங்கள் இந்தியா கூட்டணி ஒரு சீட்டு இழந்தா கூட நாங்கள் கூட்டணி எவ்வளோ பலமாக இருக்கோங்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஒரு கூட்டணிங்கும் போது ஒரு தொண்டர்கள் தோழர்கள் உழைக்கிறவர்களுக்கு ஒரு இது ஏற்பட்டுறக்கூடாது. 1 வருஷத்துக்கு முன்னே காங்கிரஸ் இருந்துச்சு, அந்த தொண்டர்கள் உற்சாகமாக இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னே காங்கிரஸ் இருந்துச்சு, தோழர்கள் உற்சாகமாக இருந்தாங்க. இன்றைக்கு திமுக தோழர்கள் நாம் இவ்வளோ உழைச்சாலும் கூட நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைப்பாங்க. அடுத்தடுத்த தேர்தல்களில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வாழப்பாடியார் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடினீங்க. வாழப்பாடியார் பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் வந்து ரொம்ப வந்து துணிச்சலான முடிவெடுத்தவர். அதாவது பார்த்திங்கன்னா வந்து தமிழக நலனுக்காக மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர். அவர் இருந்துதான் இன்றைக்கி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் விட்டு கொடுத்துப்பாரா? இங்கே தலைவர் வாழப்பாடி அவர்களை நம்ம நினைவு கூறணும். அவரை பொறுத்தவரை பல நேரங்களில் விட்டு கொடுத்தவர் தான். சூழ்நிலையை பொறுத்து இது மாதிரி ஒரு 2 முறை காங்கிரஸுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, நாம் ஏன் ஒரு முறை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். தலைவர் வாழப்பாடி இருந்தாலும், நான் என்னை நேசித்த தலைவர் மூப்பனாராக இருந்தாலும், 2 தலைவர்களுமே விட்டு கொடுத்து வந்ததால் தான் நாங்கள் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றவர்கள். அந்த விட்டு கொடுத்தல் என்பது அன்றைக்கே இருந்துச்சு. இப்போ உதாரணமாக தலைவர் வாழப்பாடியார் தலைவராகிறார் 91. நான் 89 சேப்பாக்கம் தொகுதியில் நான் நின்று அதிமுகவை விட அதிகமாக வாக்குகளை பெற்று வெற்றி வாய்ப்பு இழந்தேன். எனக்கு தனியாக நிற்கும் போது காங்கிரஸ் சீட் கொடுத்தாங்க. அப்பொழுது மூப்பனார் தலைவர், இப்போ வாழப்பாடியார் அவர்கள் தலைவராக வர்றாரு. அப்போ அந்த நேரத்தில் தலைவர் வாழப்பாடி எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சீட்டை கூட இன்னொரு ஒரு மகளிருக்கு கொடுத்தார், ஒரு முஸ்லீம் மகளிருக்கு கொடுத்தாரு. அவருக்கு சில ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்காண்டி நான் வாழப்பாடியார்களோட நான் வருத்தப்படலையே. அதாவது அதை விட்டு கொடுக்கறதுனால எனக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து சாதிக்கிறத விட காங்கிரஸை சாதிக்க வச்சோம். அன்றைக்கி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றோம். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிச்சு, சாதாரண வெற்றி அல்ல. அதனால் தலைவர் வாழப்பாடி இருந்தாலும் தலைவர் மூப்பனார் இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பார்கள். காரணம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், நான் கலைஞர் மேலே ரொம்ப பிரியமுள்ளவன். ஆனால் தலைவர் ஸ்டாலின் உங்களுடைய இல்ல திருமணத்தையே வந்து நடத்தி வைத்தார். என்னுடைய திருமணத்தில் வந்து நானும் வந்து கலந்துக்கிட்டேன். காமராஜர் உண்மை. அதாவது நான் கேட்டவுடன் இஸ்லாமுடைய இடஒதுக்கீடை கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அதாவது காகிதம் இழுத்த காலம் முதல் அப்துல் சமத், அப்துல் லத்தீப் போன்ற தமுக போன்ற தலைவர்களுக்கு காலம்லாம் கிடைக்காத ஒரு இடஒதுக்கீடு எனது வார்த்தையை கேட்டு தலைவர் கலைஞர் கொடுத்தாரு. 2வது என் இல்ல திருமணத்தில் வந்து 3.5% நான் 5% ஆக்குறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர் நான் கேட்டு உலமா வாரியம் கொடுத்தாரு, மகளிர் உதவும் சங்கம் கொடுத்தாரு, மகளிர் விடுதி கொடுத்தாரு, பல விஷயங்கள் கொடுத்தாரு. ஏன்னா நான் எனக்காண்டி எதையும் நான் கேட்டதில்லைன்னு அவருக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவார் வந்து இதயத்தில் வந்து இதயத்தில் இருக்காரு. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்டயே நான் போய் எனக்கு ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி தான் தெரிஞ்சிருப்பார். நான் அதை கூட நான் செய்யலை. காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தொண்டன், காமராஜருக்காக நான் வந்தவன். அதனால் காமராஜர் மாதிரி தான் நான் இருக்கணும் விரும்புகிறேன்னு ஒழிய அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்தவரை, இந்த காங்கிரஸை பொறுத்தவரை அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு கூட்டணி பார்ட்னரோட நாங்கள் சுமூகமான உறவில் தான் இருக்கோம்.
கொள்கை முரண்பாடுகள் வரும்போது நாங்கள் அதிமுகவையும் ஏற்றிருக்கோம், கொள்கை முரண்பாடு வரும்போது திமுகவையும் ஏற்று நாங்கள் வெளியே வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் 10 முறை அதிமுக தோத்தது என்று சொல்வதை விட 10 முறை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது என்று சொல்லலாம். ஆக இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இந்த தேர்தல் வெற்றி என்பது காங்கிரஸ் நின்றாலும் வெற்றி வரும், கம்யூனிஸ்ட் நின்றாலும் வெற்றி வரும், யார் நின்றாலும் வெற்றி வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கோரிக்கை, அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து திரு விஜயகாந்த் அவருடைய கட்சியிலேருந்து வந்தவர், அவருக்கு நீண்ட காலமாக இந்த கட்சியில் உழைச்சிக்கிட்டே இருக்கார். வந்ததிலிருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு முதல்வர் அவர்கள் விரும்புகிறாரு. அதை காங்கிரஸில் சொன்னார், காங்கிரஸ் சரி என்று சொன்னது. இவ்வளோதான் விஷயம். காமராஜ் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தீவிரமாக பேசிட்டு வர நீங்கள், அதாவது இப்போ இருக்கிற தொகுதியை வந்து விட்டு கொடுக்குறப்ப வந்து அந்த தொண்டர்களுக்கு வந்து பெரிய வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஏமாற்றமும் ஒரு தொய்வும் ஏற்படாது. இதுவரை ஒன்றும் ஏற்படலை. எல்லா தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். யார் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களே யாரோடு இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரோட கூட இருக்கிறாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதும் சரி, அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து தெரு தெருவாக போகும்போதும் சரி, எங்கள் காங்கிரஸுடைய வேட்பாளராக இருக்க வேண்டியவர்கள் நண்பர்கள் 2-3 பேர் இருக்காங்க. எல்லாரும் இன்றைக்கி வாக்கு சேகரிக்கிறதுல சந்தோஷமாக இருக்காங்களே ஒழிய இடம் கிடைக்கலைங்கிற பற்றி கவலைப்படல.